இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 8 அன்புடைமை. இது அன்புடைமை குறள் எண் 80. இதுதான் அன்புடைமையினுடைய கடைசி குறள். இப்போது அன்புடைமை அதிகாரத்தை முழுமையாக தெரிந்து கொண்டோம். அதாவது அன்பின் வழியது உயிர்நிலை அஃது இலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அன்பினை கொண்டு வழியில் நிற்பதே உயிர் இருக்கும் உடம்பாகும். மற்ற அன்பில்லாத உடம்புகள் எலும்புகள் போர்த்திய தோளாகும் என்கிறார். ஆனால் உயிர் நின்றன ஆகா அப்படின்னு அவர் சொல்றாரு. எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அன்பின் வழியிலே தோன்றினதால் உயிர்நிலை, அன்பின் வழியிலே தோன்றியதான உயிர்நிலை, அதன் வழி நிற்பதே உயிர் இருக்கும் உடம்பாகும். அந்த உடம்பே மற்ற அன்பில்லாத உடம்புகள் எலும்பினை தோளினால் போர்த்தி கொண்டிருப்பதாகும். ஆனால் உயிர் நின்றன ஆகா என்கிறார். அதாவது இதை நீங்கள் நல்லா நீங்களே ஆராய்ந்தாலே, இதை ஆராய்ச்சி மாணவர்களே இந்த ஒரு குறளையே ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சி இப்போ வாங்கலாம். காரணம் என்னென்னா, இப்போ கணவனும் மனைவியும் அன்புடன் தான் வாழ்கிறார்கள். அந்த அன்பின் இல்லற வாழ்வில் தோன்றியது தான் உயிர். சிந்திச்சு பாருங்க நல்லா. நீங்கள் இதனுடைய மூல காரணத்தை ஆராய்ந்தால் இந்த குறளினுடைய அருமை அற்புதமாக தெரியும். இது மிக மிக பிடித்த குறளுங்க. இதை இந்த ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் இதெல்லாம் சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஃபிலாசபி, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்கிறோம்ல, அந்த தத்துவ மேதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, முனைவர்னு சொல்லிட்டு அந்த முனைவர் பட்டம் இது எளிதாக வாங்கலாம் இந்த குறள்லாம். காரணம் என்ன, அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொல்கிறாரு. அன்பில்லாதவருக்கு எலும்பு மேல் தோல் போற்ற முடிய உடல் தான் என்கிறார், உடம்பு தான் என்கிறார். என்புதோல் போர்த்திய உடம்பு அப்படின்னு சொல்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அறிவின் வளர்ச்சியும் அன்பின் வளர்ச்சியும் ஒரே பரிணாமம்தான். அதாவது அறிவு வளர்ச்சி, மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி முதல் நிலை, அதாவது உச்சக்கட்ட நிலை. அதுபோல மனிதனுக்கு அன்பு வளர்ச்சி உச்சக்கட்ட நிலை. ரெண்டுமே அந்த அன்பும் சரி, அறிவும் சரி, அறிவு வளர்ச்சியும் சரி, அன்பின் வளர்ச்சியும் சரி, மனிதனின் பரிணாம நிலை. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. தெய்வப்புலவர் இதையெல்லாம் சொல்லவில்லை. நாம் நம்முடைய உணர்வில் அதை தென்படுகிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். எனவே அன்பிற்கு, அதனால்தான் அவர் என்ன செஞ்சார், அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பில்லாத உடம்பு எலும்பினால் போர்த்திய உடல் அப்படின்னு சொல்கிறார். அன்பில்லாத உயிர் அதாவது போர்த்திய எலும்பில்லாத உடலில் போர்த்திய உடம்பு, எலும்பில்லாத உயிரில் எலும்பில்லாத எலும்புடன் கூடிய உடம்பு என்கிறார். ஆனால் அது இது கிடையாது. என்ன சொல்கிறாரு, நீ உயிர் நின்றனாக அப்படின்னு தான் சொல்கிறாரு. பரிமேலழகர் அப்படி தான் சொல்கிறாருங்க. பரிமேலழகர் உரையிலும் சரி, இன்னும் சில உரைகளிலும் அது தான் சொல்கிறாங்க. அதுக்காக சில உரைகள் வேறு மாதிரி சொல்லுது, அதை நம்ம சொல்ல வேணாம். அதனால் ஒவ்வொரு உரையும் ஓரளவு கொஞ்சம் இது. இப்போ நானே சொல்கிறேனே, இதை இந்த குறளை ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் எடுத்தால்
கண்டிப்பாக ஆராய்ச்சி கூடத்தில் அவர்கள் முதுநிலை, அதாவது இந்த முனைவர் பட்டம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அன்பின் வெளிப்பாடு தான் உயிர்நிலை. அந்த உயிர்நிலை இல்லாதவர்க்கு எலும்பினால் போர்த்திய உடம்பு என்கிறார். அதனால் இதை ஆராய்ச்சி மாணவர்கள் அற்புதமாக எடுத்து சொல்லலாம். இல்லற வாழ்க்கைக்கும் இந்த அன்பிற்கும் நிச்சயமாக பொருத்தம் உண்டு. அறிவு வளர்ச்சியும் அன்பு வளர்ச்சியும் பரிணாம வளர்ச்சி ரெண்டுமே. அறிவு வளர வளர மனிதனுக்கு அன்பும் வளரும் என்கிறார். இது நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை தெய்வப்புலவர் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதால், அவர் அன்புக்கும் அறத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். தெய்வப்புலவர் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதால் நாம் அன்போடு வாழ்வோம். அன்போடு வாழ்ந்து நம் இலையுதிர் காலமாக இருந்தாலும் அதனை வசந்த காலமாக மாற்றி அமைத்து அன்போடு வாழ்வோம், வசந்தமாக வாழ்வோம். நம் வாழ்க்கை வசந்தமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்க்கலாம்.